ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க, மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் செவ்வாய் பயிற்சி பலன்கள் மகர ராசி நேயர்களுக்கும் மகர லக்ன அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலாபலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்மளோட சேனலை முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க, சரிங்களா? அப்போது இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை 27/10/2025 அன்று பிற்பகல் 3:41 துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி அடைகிறாருங்க. இந்த பயிற்சியானது கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி 7 ஞாயிற்றுக்கிழமை 7/12/2025 வரை விருச்சிக ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க. அப்போது இந்த விருச்சிக ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும் இந்த காலம் மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அப்படி இந்த பலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி செவ்வாய் பகவானுக்குன்னு 2 விதமான குணங்கள் இருக்குதுங்க. அந்த குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நல்லதையும் செய்யக்கூடியவர் செவ்வாய் பகவான், கெட்டதையும் தரக்கூடியவர் செவ்வாய் பகவான். அப்படின்னா உயிர்காரகத்துவத்தை கெடுக்கக்கூடியவராகவும் பொருள்காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியவராகவும் இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க. அப்போது உயிர்காரகத்துவத்தை கெடுத்து பொருள்காரகத்துவத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருப்பார். அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் இந்த மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்க போகிறார் அப்படி பார்க்கும்போது, மகர ராசிக்கு அதிபதி சனி பகவானுங்க. இந்த மகர ராசிக்கு செவ்வாய் பகவானாகப்பட்டவர் மகர ராசிக்கு 11ஆம் இடத்துல விருச்சிக ராசியில் இப்போது கோச்சார பிரகாரம் பயணம் செய்கிறாருங்க. அப்போது இந்த கோச்சார பிரகாரமாக இருந்தாலும் ஜனனகால ஜாதகத்திலேயாக இருந்தாலும் 11ஆம் இடத்தில் நின்ற இந்த செவ்வாய் பகவான் எந்த மாதிரி பலனை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானகம். அப்போ அந்த லாபஸ்தானகத்தில் செவ்வாய் பகவான் நின்றிருக்கும்போது மகர ராசிக்கு 11ஆம் இடத்தில் நின்றிருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் தன லாபத்தை கொடுப்பார். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிற மங்களகரமானவர், பொருளாதாரத்தை பொருள்காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியவர் நம்ம சொன்னோம். அப்போ 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். அப்போ அந்த லாபஸ்தானம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நமக்கு தன லாபத்தை கொடுப்பார், சரிங்களா? அப்போ அந்த தன லாபத்தை கொடுப்பார், சுகத்தை தருவார், சரிங்களா? சுகத்தை தருவார். இது அத்தனையுமே செய்யக்கூடிய ஒரு காரகனாக அந்த 11ஆம் இடம் ஸ்தாபனத்தை ஏற்படுத்தியிருக்கிறார், சரிங்களா? அப்போ அதே போல் அந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, முன் சகோதரன் சொல்லுவோம். அடுத்தபடியாக உங்களுடைய அப்பா கூட பிறந்தவர்களாக இருந்தால் அவருக்கு சித்தப்பா, உங்களுக்கு சித்தப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் அந்த 11ஆம் இடம், சரிங்களா? அப்படி பார்க்கும்போது அந்த உயிர்காரகத்துவத்தை கெடுக்கக்கூடிய அளவில் உங்களுக்கு முன் சகோதரனுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்க உடல் சார்ந்த வகையில் பிரச்சனை பாதிப்புகள் ஏற்படுத்தி இருக்கும், காயங்கள் நடந்திருக்கும், அந்த காயத்துக்கு 2 தைல போடக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கும், உங்களுடைய சித்தப்பாருடைய உறவு முறையை கெடுத்திருப்பார். இது பொது பலன் இல்லைங்க. உங்களுடைய ஜாதகத்தில் எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த 11ஆம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் இருந்தால் நீங்கள் பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் உங்களுக்காக நடந்த விஷயம் இந்த மாதிரி கட்டாயமாக இருக்கும். இது 100% உண்மை,
சரிங்களா? இது 11ஆம் இடத்துல நின்ற இந்த செவ்வாய் பகவானுடைய கிரகத்தின் பலன்கள். சரிங்களா? அப்போ இந்த பலன்கள் நின்ற இடத்தினோட பலன்கள் இது. அப்போ கோச்சார பிரகாரம் செவ்வாய் பகவான் 3 விதமான இடத்தை பார்வை பார்ப்பார் இல்லைங்களா? பொதுவாக அந்த 3 விதமான பார்வை படக்கூடிய இடத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாயினுடைய பார்வை என்னென்னு 4, 7, 8ன்னு சொல்லக்கூடிய இந்த 3 இடத்தை அவர் பார்வை பார்ப்பார். அப்படி பார்வை பார்க்கும்போது விருச்சிக ராசியில் இருந்து 4ஆம் இட பார்வையாக கும்ப ராசியை பார்வை பார்க்குறார். அப்போ அந்த கும்ப ராசி அப்படிங்கிறது மகர ராசிக்கு எத்தனாம் இடம்? 2ஆம் இடம். அப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் தான் அந்த 2ஆம் இடம். அப்போது பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கக்கூடிய அந்த 2ஆம் இடம் தனம், பணம், கல்வி, வாக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும், நன்மையை தரும், சூப்பராக இருக்கும். பணம் சேரும், தனம் பெருகும். இது 100% உண்மை. சரிங்களா? அப்போது வாக்கு அப்படின்னு என்ன? அது கல்வியாகவும் எடுத்துக்கலாம், நாம் ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய சொல் வார்த்தையாகவும் இருக்கலாம். அப்போ அந்த சொல்லை கட்டாயமாக காப்பாற்றுவீங்க. கொடுத்த வாக்கு மாறாமல் அந்த வாக்கை காப்பாற்றுவீங்க. அதுக்குண்டான பலன்கள் இந்த 40 நாட்கள் கட்டாயமாக உங்களுக்கு கொடுப்பார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது என்ன சொன்னோம்? அந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம்னு சொன்னோம். அப்போ குடும்பம் அப்படிங்கிறது எதில் சேரும்? உயிர்காரகத்துவத்தில் சேரும். அப்போ குடும்பத்துக்குள்ளே ஒருத்தருக்கு வைத்தியம் பார்த்தா மொத்த குடும்பத்துக்குமே பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு இருப்பீங்க. சரிங்களா? அப்போ அதனால் அந்த உயிர்காரகத்துவம் அந்த இடத்துல பாதிக்கப்படும். அந்த பாதிப்புகள் அந்த இடத்துல நடக்கும். ஆனால் அதை பெருசாக பாதிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அதை பார்த்து பத்திரமா எச்சரிக்கையாக இருந்துக்கணும். சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தபடியாக 7ஆம் இட பார்வையாக விருச்சிக ராசியிலேருந்து ரிஷப ராசியை பார்வை பார்க்குறார். அப்போ அந்த ரிஷப ராசி அப்படிங்கிறது மகர ராசிக்கு எத்தனாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் இடம். எப்படிங்க? 5ஆம் இடம். அப்போ அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு எதை குறிக்கும் அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கும், புத்திரஸ்தானம்னு குறிக்கும். சரிங்களா? காதல் ஸ்தானம், காதலை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லணும் அந்த 5ஆம் இடம். அப்போது பூர்வ புண்ணியம் அப்படின்னு என்னங்க? பொருளாதாரம். செவ்வாய் அப்படிங்கிறவன் யார்? மங்களக்காரகன்னு சொன்னோம், பூமிக்கு அதிபதினு சொன்னோம். அப்போ 5ஆம் இடம் என்ன? பூர்வீகம் அப்படின்னு என்ன? பூர்வீக சொத்து, மண் மனை சம்மந்தப்பட்டது. இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை, கேஸ் பிரச்சனையோ அல்லது வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ அதில் இருந்தது அப்படின்னா கட்டாயமாக அதில் உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும், உங்களுக்கு சாதகமான ஒரு பதில் கிடைக்கும். இல்லைன்னா அந்த வழக்கை முடிகிறதுக்கு உண்டான ஒரு தருணமாகவும் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ பூர்வீக சொத்து ஒரு நாள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தையோ அல்லது உங்களுக்கு இது வரைக்கும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, எங்களுக்கு கொடுக்கலிங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நடவடிக்கைகள் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். உங்களுக்கு சாதகமாக அதில் ஏதாவது ஒரு நன்மைகள் கைகூடி வர்றதுக்குள்ள வாய்ப்பு கட்டாயமாக இருக்குதுங்க. சரிங்களா? இது பொருளாதாரம், பொருள்காரகத்துவம். அப்போ அடுத்து உயிர்காரகத்துவம் அப்படிங்கிறது என்ன? புத்திர பாக்கியம், குழந்தை பேர். குழந்தையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களா? திருமணமானவங்க, எங்களுக்கு குழந்தை இல்லைங்க, அந்த குழந்தைகள் பிறக்குமா அப்படின்ற காலகட்டம், இந்த மாதத்திலே கரு உருவாகுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த 40 நாட்களுக்கு அது நடக்காது. சரிங்களா? அப்போ அந்த கருவை கொடுத்தாலும் இவர் அழிக்கக்கூடிய நிலையில் தான் இருப்பாரே தவிர கொடுக்கக்கூடிய அளவில் கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக இல்லைங்க. சரிங்களா? சரி, எங்களுக்கு குழந்தைங்க இருக்குங்க, ஒரு குழந்தை இருக்குல்ல, 2 குழந்தை இருக்குல்ல, 3 குழந்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த மகர ராசி மகர லக்னக்காரர்கள் அந்த குழந்தைங்களை ரொம்ப பத்திரமாக கவனமாக எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும், பிரச்சனையை கொடுக்கும், விபத்துகளை உண்டாக்கும். ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகள் உண்டாக்கி கொடுத்து உங்களுடைய காசு பணம் அந்த உங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வகையில் செலவு செய்யக்கூடிய அளவுக்கு, பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு கட்டாயமாக அதில் நடக்கும். சரிங்களா?
அப்போ அதுக்கு அடுத்தபடி வந்து பார்க்கும்போது காதல். நான் என்னுடைய வயசுக்கு இப்போ தாங்க எனக்கு ஒரு காதல் ஒன்று அமைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருந்தாலும், இல்லைங்க ஆல்ரெடி நான் லவ் பண்ணிகிட்டே இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் அதில் பிரிவினை பிரச்சனைகள் கண்டிப்பாக உருவாகும். ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்போ அது நல்ல மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னா கட்டாயமே இல்லை, கெட்டதை தான் கொடுக்கும். காதலன் காதலிக்கிட்டேயாக இருந்தாலும், இல்லை காதலி காதலன் இடத்துலையாக இருந்தாலும் கெட்ட பேரை ஏற்படுத்தும். தவறான குணாதிசயங்களை உருவாக்கி கொடுக்கும். உங்கள் பிம்பத்தை அந்த இடத்துல மாற்றி வைக்கும். அப்போ இது பிரச்சனைகளை ஏற்படுத்தும். காதல் உங்களுக்கு அந்த இடத்துல இனிப்பு உருவாகாது. உருவான காதலில் பிரச்சனைகளை கொடுக்கும். இது விருச்சிக ராசியில் இருந்து 7ஆம் இட பார்வையாக மகர ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தினுடைய பலன். அப்போ விருச்சிக ராசியிலிருந்து 8ஆம் இட பார்வையாக மிதுன ராசியை பார்வை பார்க்குறார். அப்போ மிதுன ராசி அப்படிங்கிறது மகர ராசிக்கு எத்தனாம் இடம்? 6ஆம் இடம். அப்போ 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? ருணரோக சத்ருஸ்தானத்தை குறிக்கும். கடன் நோய் குறிக்கும். சத்துருக்கள் எதிர்ப்பு எதிராளிகளை குறிக்கும். அப்போ அந்த இடத்தை வந்து பார்க்கும்போது மங்களகாரகன் பார்வை பார்க்குறான். அப்போ இவருடைய பார்வை பார்க்கும்போது கடனால் நீங்கள் அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தீங்க, கவலையில் உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது அந்த கவலையிலேருந்து உங்களை வெளியில் கொண்டு விட்டு வருவார். இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னால் பதில் சொல்ல முடியலைங்க, கடன்காரர்களுக்கு டைம் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு இந்த 40 நாளைக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது கிடையாது. இந்த மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் அவரே பதில் சொல்லிடுவார். சரிங்களா? இல்லைங்க நான் நோயால் அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தேங்க, அந்த நோயால் நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேங்க, என்னோடய உடலில் முடியலைங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த நோயை குறைத்து அதில் இருந்து உங்களுக்கு கொஞ்சம் விடுபட்டு வெளியில் கொண்டுட்டு வரக்கூடிய அளவுக்கு காப்பாற்றுவாருங்க. சத்துருக்களால் பயம், எதிரிகளால் எனக்கு ரொம்ப பிரச்சனை இருந்ததுங்க, அந்த பிரச்சனை எப்படி நான் சமாளிக்கிறதுன்னு தெரியல, ஓடி ஒளிஞ்சிட்ருக்குறேங்க, அவங்க கைக்கு நான் கிடச்சா என்னை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு நீங்கள் அவங்க முன்னாடியே போனாலும் இந்த 40 நாட்களுக்கு உங்களை அவங்க தொட்டு கூட பார்க்க முடியாது. உங்களை தொட்டாங்க அப்படின்னா அவங்க கெட்டாங்க. அந்த அளவுக்கு பார்க்கும்போது பவர்ஃபுல்லான ஒரு டைமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்குதுங்க. சரிங்களா? அப்போ அதே போல் பார்க்கும்போது இந்த பலாபலன்கள் அப்படிங்கிறது விருச்சிக ராசியில் இருந்து மகர ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 4, 7, 8 அப்படிங்கிற இடத்த பார்வை பார்த்து பலாபலன்கள் கொடுத்ததையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த கட்டமாக பார்க்கும்போது 11ஆம் இடத்தில் நின்ற செவ்வாய் பகவானுடைய பலனையும் பார்த்துட்டோம். சரிங்களா? இதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் வழிநடத்திக்கிட்டு போங்க. சரிங்களா? இந்த பதிவு என்பது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் புத்தாண்டு பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சென்னராஜ். நன்றி, வணக்கம்.